அவருடைய பிரசனத்துக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். அவருடைய பிரசனத்தினாலே நாம் சிறகடித்து பறக்க போகிறோம். இந்த கால வேளையில அப்பா ஆண்டவரே, பேருவீங்கள் சேராவீங்களை போல ஆண்டவரே, நாங்களும் பறந்து கொண்டு துதிப்பதற்கு ஆவியிலே அப்பா உம்மை ஆராதிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. உங்க பிரசனத்தினாலே நாங்கள் துதிக்க வேண்டும், உங்களுடைய பிரசனத்தினாலே நாங்கள் பாட வேண்டும் தகப்பனே. அப்பா ஏதோ வந்தோம் பாடுறோம் சொல்லி இல்லாதபடிக்கு ஆண்டவரே என்னுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாமே ஆண்டவரே உமக்கு பிரீதியாய் காணப்படும்படியாய் உடைய சமூகத்தில் நம்முடைய வாயின் வார்த்தைகளை ஆண்டவரே இந்த கால வேளையில ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உன் மீது கொண்ட நேசம் ஆண்டவரே, ஆண்டவரே அது எவ்வளவு பெரியது. அந்த அன்பை அந்த நேசத்தை இந்த கால வேளையில பாடி உமக்கு நாங்கள் வெளிப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. அவரை பாடி துதிக்கும்படி எத்தனை பேர் வந்திருக்கிறோமோ அவ்வளவு பேரும் அவர் மீது நேசம் கொண்டவர்களானால் பாடி துதிக்கும் போது இந்த சபை பத்தாது, இந்த சபையில் வருகிற சத்தம் பத்தாது. ஓ ஹல்லேலூயா. அவரை இன்னும் நாம் துதிப்போம், இன்னும் நாம் அவரை ஆர்ப்பரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 ஆண்டவரே. வாயினால் அல்ல, இருதயத்தின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிக்க போகிறோம். அவரை நாம் துதித்து இந்த கால வேளையில இந்த ஆராதனை அவருடைய பாதத்தில் நாம் சமர்ப்பிக்க போகிறோம். ஓ நன்றி ஆவியானவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். சொல்லுங்க, உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். குறைவே சொல்லிக் கொண்டில்லாதபடி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறான இந்த வாழ்க்கையை நினைத்து நாமத்தை நாம் துதிக்க போகிறோம். அப்பா நாங்கள் குறைவில்லாமல் வாழ்கிறோம் சொல்லி நிறைவான ஒரு சாட்சியா இந்த கால வேளையில அவரை பாடி துதித்து தேவ நாமத்தை பயன்படுத்துவோம். உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே, செவி கொடுத்து ஆண்டவரே இருதயத்தின் ஆழத்தில் அதை நாங்கள் பதித்து வைத்துக் கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்ன உடைய வார்த்தைப்படியா இந்த கடைசி நாட்கள் எங்களுடைய காதுகள் மந்தமா இராதபடிக்கு ஆண்டவரே செவியுடைய வார்த்தைக்கு நேராக சாய்த்து ஆண்டவரே அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில அப்பா 30, 60, 100 பலன் கொடுக்கும்படியாய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றும் கிருபைகளை காலத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க, உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பேசி முழு செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். அதில் ஒரு சம்பவத்தை வாசித்து அதில் ஒரே ஒரு வார்த்தையை மாற்ற நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அதை நாங்கள் தியானிக்க போகிறோம். சரியா? சந்தோஷமாக இருக்கீங்களா எல்லாரும்? 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். நீ கொப்பே மரத்தால்
உண்டாக்கு அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. அதுல எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு உள்ளும் புறமுமாக என்ன செய்ய வேண்டுமா? கீழ் பூச வேண்டும் என்று சொல்லி. அப்போ இன்னைக்கு சகோதரி அந்த சங்கீத பகுதியில் சொன்னது போல சபையானது எப்படி எங்கே கட்டப்பட வேண்டும் என்பது போல, அப்போ ஆண்டவர் உலகத்திலே பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே உலகம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. அங்கே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்நாட்களிலே ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பாவத்தில் விழுந்து அதனால் தேவ கோபத்தினாலே தேசத்தை உலகத்தை அழிக்க முற்படுகிற பொழுது அது தயவு பார்க்குறார். யாராவது ஒருவரை வைத்து என்ன செய்யணும்? படைத்த மனிதர்களை மீட்கப்பட என்பதற்காக ஆண்டவர் உடனே ஒரு சஜஷன் கொடுக்கிறார். யாருக்கு? நீதிமானாகிய நோவாவுக்கு சொல்லுகிறார், நீ என்ன செய்ய வேண்டும்? ஒரு மரம், அதாவது கொப்பேர் மரத்தினால நீ என்ன செய்ய வேண்டும்? ஒரு பேழையை உண்டாக்கு அப்படின்னு சொல்லுகிறாங்க. அந்த கொப்பேர் மரம் என்பது அந்த நாட்களிலே மிகவும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மரம், சரியா? அப்போ அந்த அதில் கட்டினா தான் என்ன நடக்கும்? அந்த பேழை நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், சரியா? அப்போ அந்த பேஸ்மெண்ட் எப்படி இருக்க வேண்டும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும், சரியா? அப்போ அதுதான் நாங்கள் சொல்லப்படுகிறது. முதல் அது உறுதியாக இருக்கும், அந்த உறுதியாக வேலை செய்வதற்கு அது உகந்த மரமாக இருக்கிறது. அந்த மரம் அந்நாட்களிலே அது என்ன பர்பஸுக்காக பயன்படுத்துகிறார்களோ அதற்கு ஏற்றபடி அந்த மரம் என்ன செய்யப்படியும் அது செயல்பட முடியும். ஆமா இல்லையா? ஒரு வாழை மரத்திலேயோ இல்லை வேறு ஒரு மரத்திலேயோ அல்லாதபடி இது நீடித்து அந்த என்னது இந்த பேரை இருக்க வேண்டும். அதே நேரம் யார் நோவாக்கும் தெரியாது, ஜனங்களுக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவர்கள் எல்லாம் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள், சரியா? அப்போ அப்படி செய்து கொண்டிருக்கிற நேரம் தான் இப்படி ஒரு ஆண்டவரே சொல்கிறார், நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த ஜனங்கள் எல்லாம் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? நீ ஒரு மரத்தை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மரம் எப்படிப்பட்ட மரமாக இருக்க வேண்டும்? அது உறுதியான ஒரு மரமாக இருக்க வேண்டும். அது நீரிலே நல்ல மிதக்கக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்க வேண்டும். அதே போல அது ஆயுஸ் கூடின ஒரு மரமாக இருக்கணும். அவைக்குரிய சபையானது உறுதியாய் இருக்க வேண்டும். ஒரு சபையானது எப்படி இருக்க வேண்டும்? அதோடைய அஸ்திபாரம் எதில் கட்டப்பட வேண்டும்? அஸ்திபாரம் எதில் கட்டப்பட வேண்டும்? கிறிஸ்துவின் அவர் தான் அஸ்திபாரமாக இருக்கிறார். அதுபோல் இங்கே சொல்லுகிறார், ஒரு பெரிய ஒரு பிளானிங் ஒன்று. அப்போ நோவாவுக்கு என்னன்னே தெரியாது, ஆனாலும் என்ன செய்கிறார்? அவருடைய வார்த்தையின்படியாக அங்கே ஆரம்பிக்கிறார். அதில் மிக முக்கியமான ஒரு வேலை என்னன்னு கேட்டால், அந்த மரத்தை கொண்டு வந்து அதுக்கு பிறகு என்ன செய்கிறார்? அந்த பேழையை அது நீண்ட நாட்களாக பயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு அதுக்கு என்ன செய்கிறாரு? அதன் காரியங்கள் எல்லாவற்றையும் செய்கிறார், சரியா? அது ரெண்டாவது என்னது? அந்த பேழையை அதில் என்ன அந்த மழை காலத்து அது பெரும் வெள்ளத்திலே அது என்ன செய்யப்பட வேண்டும்? தாழ்ந்து போகாதபடி அது என்ன செய்ய வேண்டும்? மிதக்க வேண்டும், மேல் நோக்கி போக வேண்டும். அப்போ அதுக்கு ஏற்றபடியாக என்ன செய்யலாம்? அந்த பேழையை அதை உருவாக்குகிறார், சரியா? அது மிக முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு, ஆனால் அங்கே வேதம் தெளிவாய் சொல்கிறது. அங்கே ஆண்டவர் சொன்னபடியே என்ன செய்தார்? அந்த பேழையை உருவாக்கினார் என்று சொல்லி. ஆகவே இந்த கால வேளையில் வந்திருக்கிற நமக்கு அந்த பேழையே மிக முக்கியமானது ஒன்று. ஆவிக்குரிய ஒரு சபைக்கு அது அடையாளமாக இருக்கிறது. ஆகவே அந்த சபை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமா? உள்ளும் புறமும் என்ன செய்யப்பட வேண்டுமா? கீழ் பூசப்பட வேண்டுமா? அப்போ மேலாக மாத்திரம் என்னது? ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்கு வெளிப்புறம் மாத்திரம் நம்ம எல்லாம் பெயிண்ட்லாம் பண்ணிட்டு உள்ளுக்கு எப்படி இருக்கக்கூடாது? உடைஞ்ச மாதிரிக்கோ இல்லாட்டி அந்த வேலை பண்ணி முடிக்காமல் இருக்கக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? உள்ளும் புறமும் என்ன செய்ய வேண்டும்? உள்ளும் புறமும் என்ன செய்ய வேண்டும்? கீழ் பூசுறோம்னு சொன்னால் அது பாதுகாப்பு இல்லையா? ஒரு வீடை கட்டுறோம், பல லட்சங்களை செலவழித்து ஒரு வீடு கட்டுறோம், சரியா? அப்போ அந்த வீடு எப்போ ஃபினிஷிங்காக இருக்கும்? முழுசும் ஒரு இது பண்ணால் தான் அந்த வீடு ஃபினிஷிங்காக இருக்கும், அழகாக இருக்கும். அதுபோல் இதுக்கு முக்கிய காரணம் கொப்பை மரத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பேழை செய்யணும். ஆனால் இந்த பேழைக்குள்ளாக என்ன வந்துடக்கூடாது? என்ன வந்துடக்கூடாது? தண்ணீர், நீர் வந்துடக்கூடாது. உள்ளாக நீர் என்பது அழிவை குறிக்கிறது, நீர் என்பது ஆபத்தை குறிக்கிறது, நீர் என்பது மிக பயங்கரமானது உண்டு. ஆகவே அப்போ நீர் என்பது என்னது? பேழைக்குள் வராதபடிக்கு, அப்போ உலகம் இந்த சபைக்குள் வராதபடிக்கு சபைக்குள்ள என்ன இருக்க வேண்டும்? எல்லா இடங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? தெளிவாய் பூசப்பட்டு இருக்க வேண்டும். ஒரு
ஏதோ ஒரு பாத்திரம் வந்து நாங்கள் வாங்குகிறோம். அந்த பாத்திரம் ஃபுல்லாக ஃபினிஷிங்காக இருந்தால் தானே அந்த பாத்திரத்தை நம்ம எடுத்து பயன்படுத்த முடியும். ஆமாவே இல்லையா? அப்போ வெளியில் மாத்திரம் அந்த பாத்திரத்துக்கு நல்ல அந்த கோட்டிங்கெல்லாம் கொடுத்துட்டு உள்ளுக்கு அது அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? அது கரல் பிடிக்கும். அது கரல் பிடிச்சிச்சுன்னா என்ன ஆகும்? கரல் பிடிச்சா என்ன ஆகும்? முழு பாத்திரமே என்ன ஆயிரும்? ஒரு சின்ன இடத்துல ஒரு கரல் பிடித்துட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா என்ன நடக்கும்? அது முழுவதையும் என்ன செஞ்சிடும்? ஆமாம், அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன செய்யணும்? ஆமே, ஒரு சின்ன இடத்துல கூட என்ன எடுத்துடக்கூடாது? கரல் பிடிப்பதற்கு நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. ஆகவே நாங்கள் உள்ளும் புறமும் என்ன செய்ய வேண்டும்? ஆமே, நாங்கள் பலப்பட வேண்டும். வசனத்தினாலே வார்த்தைகளினாலே நாங்கள் பலப்பட வேண்டுவதாக இருக்கிறோம். ஆகவே அந்த கொப்பேர் மரத்திலே செய்யப்படுகிற அந்த ஒரு கப்பல், அது கப்பல் தானே இல்லையா? அது பெயரை அந்த நாட்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் அது ஒரு பெரிய ஒரு கப்பல். அவ்வளவு ஜனங்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த அவ்வளவு ஜனங்களை மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் அழிவுக்கு நேராக போய்க்கு இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவருக்கு ஜனங்களை அழிக்க வேண்டும் என்பதாக இருந்தால் என்ன செஞ்சிருப்பாரு? இப்போ நீதிமானாய் கண்டது யாரு? நோவா குடும்பம் தான், 8 பேர். இப்போ சின்ன குடும்பமாக இருந்தால் நம்ம ஒரு பஸ் வாங்க மாட்டோம். என்ன செய்வோம்? நம்ம 4 பேருக்கே போதும், என்னது ஒரு சின்ன கார் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பஸ், நம்ம சபைக்கு ஒரு பெரிய பஸ் வாங்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் மட்டும் போகக்கூடாது, நம்ம என்ன செய்யணும்? அப்போ நம்ம எல்லாரும் போகிறதால நம்ம சபைக்கு என்ன வரணும்? ஒரு பெரிய பஸ் ஒன்று வாங்கணும். ஆமாம் இல்லையா? ஆமாம், அதுபோல் அப்போ அந்த ஒரு அதுபோல் தான் ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? இந்த உணவு ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? கூடுமான வரைக்கும் என்ன செய்ய வேண்டும்? எல்லா ஜனங்கள் கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு மேலாக அந்த பேலை என்ன செய்யப்பட்டது? கட்டப்பட்டது. அப்போ கட்டுவதற்கு யார் உதவியாக இருந்தார்கள்? ஜனங்கள் உதவுவாங்க. எல்லா ஜனங்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? உதவி செய்தார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனாலும் என்ன செய்ய முடியவில்லை? அது உள்ளுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. இந்த காலகட்டத்திலேயும் இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த நாட்களிலே வந்து சபையிலே அடைக்கலமாக இருக்கிறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். சபைக்குள்ளே நீங்கள் வந்து இருப்பது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அல்லாது போனால் இந்த உலகத்திலே ஏதோ ஒரு அழிவு உங்களை கொண்டு போய் ஒரு சீர்கட்ட நிலைக்கு கொண்டு போவதற்கு முன்பதாக நீங்கள் கண் விழிக்கப்பட்டு நீங்கள் சபைகளுக்குள்ள வந்து இருக்கிறதுனால உங்களுடைய ஃபியூச்சர் ரொம்பவும் என்னபடி இருக்கும், மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். விசுவாசித்துக் கொள்ளுங்கள். நாமே என்னென்னு சொன்னால் வேலை எதற்கு ஒப்பனையாக இருக்கிறது? சபைக்கு ஒப்பனையாக இருக்கிறது. ஆகவே சபை எப்படி இருக்க வேண்டுமா? உள்ளும் புறமும் எப்படி இருக்க வேண்டுமா? கீழ் பூசப்பட்டதுன்னா என்னது? சபைக்குள்ளே எந்த ஒரு விதமான சுத்தங்கள் காணப்படாதபடிக்கு அது எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும். ஆமே, அழகுனா என்னது? அழகுன்னா என்னது? என்னன்னு சொல்லுங்க. அழகுனா ஒருத்தரோடு ஒருத்தர் அன்பாக பழகிறமே, அதுதான் அழகு. வேறு அழகெல்லாம் அதெல்லாம் அழகு இல்லை. நீங்கள் டக்குன்னு யோசிப்பீங்க, நான் அழகாக இருக்கிறேன்னா அப்படின்னு. அந்த அழகல்ல. இது அழகாக இருந்தால், நம்முடைய உள்ளம் அழகாக இருந்தால், ஆமாம், நம்ம உடலில் எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும். அதுதான் உள்ளும் புறம்புமாகன்னு சொல்லக்கூடாது. உள்ளும் புறம்பும் எப்படி இருக்கணும்? வெளித்தோட்டத்துக்கு மாத்திரம் யாரோடையும் நம்ம பழகிறவர்களாக இல்லாதபடிக்கு என்னது? உள் தோட்டத்திலே நம்ம எப்படி இருக்கணும்? கள்ள கபடம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் சில பார்த்து சொல்லுவாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க? ஐயோ, கள்ள கபடம் இல்லாதவங்க, நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெளி தோட்டத்துக்கு நாங்கள் பார்ப்போம், சரியா? ஆனால் ஆண்டவர் என்ன தோட்டத்தை பார்க்குறாரு? ஆண்டவர் என்ன தோட்டத்தை பார்க்குறாரு? உள் தோட்டத்தை பார்க்குறார். ஆமாம் இல்லையா? அங்கே சாமியோரிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, தாவீதை குறித்து சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார்? நீ என்ன செய்கிறா? வெளியரங்கமாய் பார்க்குற. மனுஷர்கள் வந்து வெளியரங்கமாக தான் எல்லாரும் பார்ப்பார்கள், நானும் உள்ளத்தை இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். அதுபோல ஆண்டவர் இந்த பேலை மிக முக்கியமானது. இந்த காலகட்டங்களிலே அவைக்குரிய சபைக்கு வருகிற நமக்கு பழைய ஏற்பாட்டில் இவைகளெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், இதில் எனக்கு இது ஒரே ஒரு காரியம் தான். இந்த உள்ளும் புறமும் கீழ் பூசி அப்படிங்கிற ஒரு வார்த்தை மாத்திரம்தான் கடந்த 2-3 நாட்கள் வியாதி படுக்கையில் இருக்கிற போது இதே சொல்ல என்ன நான் யோசிச்சு கொண்டே இருந்தது, என்னன்னு சொல்லிட்டு. நேற்று இரவு தான் அதை குறித்து ஒரு சில காரியங்கள் எனக்கு தென்பட்டது. அதுக்கு பிறகு நான் அதை குறிப்பாக எழுதி உங்களோடு நாட்டினேன். இப்பொழுது நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன், சரியா? 1 ராஜாக்கள் 6:30 வாசிக்கும் மகள். அழுதனா வாசனங்க உள்ளும் புறம்புமாய் இருக்கிற ஆலயத்து தலவரிசையை பொன் தகட்டால் மூடினான்.
தேவ ஆலயத்தை சாலமோன் கட்டி என்ன செய்கிறான்? உள்ளும் புறமும் என்ன செய்கிறான்? என்ன செய்கிறான்? வாசி. உள்ளும் புறமுமாய் இருக்கிற ஆலயத்தின் தலைவரிசையை பொன் தகட்டால் மூடினான். அப்போ பொன் தகட்டாய் மூடுறான். தேவாலயம் எப்படி இருக்குதான்? அவன் எப்படி இந்த நோவாவுடைய வேலையை செய்கிற பொழுது உள்ளும் புறமும் கீழ் பூசி, கீழ் என்பது என்னது? ஒரு விதமான என்னது? ஒரு திரவம், அதாவது அந்த அந்த என்னது அந்த மரத்தை என்னது பாதுகாத்து கொள்ளும்படிக்கு அதுக்குள்ள எந்த ஒரு பூச்சிகள் வந்து அந்த அரிச்சி இல்லாட்டி ஏதாச்சும் நடந்து அந்த இடையில ஏதாவது ஆகிரும் இல்லையா? அதனால சொல்றாரு, நீ என்ன செஞ்சிடணும்? ஃபினிஷ் பண்ணால் என்ன செய்யணும்? ஃபுல்லாக இப்போ நம்மள ஒரு உதாரணத்துக்குள்ளே டோர்லாம் நம்ம செய்யணும். என்ன செய்வோம்? டோர்லாம் செஞ்சதுக்கு என்ன செய்வோம்? வார்னிஷ் போடும். வார்னிஷ் அடித்தா தான் என்ன நடக்கும்? அது கரையான் எதுவுமே வராதபடி இருக்கும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கரையான் வந்து அரித்து கொண்டு போகாதபடிக்கு இதுபோல் பல காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். வேதத்தின் அடிப்படையிலையும் சொல்லலாம், வெளியரங்கமாக நடக்கிற சம்பவங்களை உள்ளத்திலிருந்து நம்ம பேசி கொண்டிருக்கலாம். அதுபோல் இப்போ இங்கே சாலமோன் தேவாலயத்தை கட்டி பாருங்கள், அது என்ன சொல்லலாம் பாருங்கள், உள்ளும் புறமுமாக ஆலயத்தை பொன் தகட்டால் என்ன செய்கிறான்? நம்ம ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? பொன் தகட்டால் மூடப்பட்டதாக இருக்கும். அப்போ உள்ளுக்கும் எப்படி இருக்க வேண்டும்? பொன் தகடு, அதாவது உள்ளுக்கும் வெளியாக அந்த ஆலயம் பொன் அழகான ஆலயமாக இருந்தது. நாட்களில் இந்த ஆலயம் சிதறிக்கப்பட்ட பிறகு, அதுக்கு பிறகு அங்கே இருந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? புதிய ஆலயத்தை கட்டுகிற போது என்ன சொன்னார்கள்? சாலமோனுடைய ஆலயம் இவ்வளோ பயங்கரமாக இவ்வளோ அழகானது அப்படின்னு சொல்லி அவர்கள் அவங்க பெரியதாக சொல்லி கொண்டு வந்தாங்க. சாலமோன் ஞானி, அவர் கட்டின ஆலயம் இவ்வளவு விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டி கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பொன்னும் வெள்ளியும் என்னுடையது. என்னுடைய பொன்னும் வெள்ளியில தான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியுமே தவிர நீங்கள் செய்கிறதுனால உங்கள் பெரிதாகாது என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் அங்கே பேசுகிறார். ஆகவே அங்கே நாங்கள் பார்க்கிறோம், எப்படி ஒரு ஆலயம் எப்படி கட்டப்படுகிறதா? உள்ளும் புறமும் எப்படி இருக்கணுமா? அப்போ நம்ம எப்படி இருக்கணுமா? உள்ளும் புறமும் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் அங்கே சொல்லப்படுகிறது. பொன் வந்து என்னது? விலையேற பெற்றது. அப்போ நம்ம இந்த சரீரம் எப்படிப்பட்டது? விலையேற பெற்றது. இந்த விலையேறப்பட்ட சரீரத்தை கெடுக்கிறதுக்கு பிசாசானவன் என்ன செய்வான்? விலை இல்லாத இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை கொண்டு வந்து போட்டு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வான்? பாவத்துக்குள்ளே உட்படுத்துவான். அதுதான் அவனுக்கு கொஞ்சம் இடம் இருந்தாலே போதும், என்ன செஞ்சிடுவான்? ஆமேன்னு அதை கொண்டு வந்து என்ன செஞ்சிடுவான்? ஏதாச்சும் பண்ணிடுவான். ஆமாம் இல்லையா? அழகாக கல்பனா சிஸ்டர், அது உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவங்க வாயின் வார்த்தையின்படியாக யாருமே நினைப்பாங்கல்ல, என்னடா இப்படியெல்லாம் லட்சம் போடுவாரான்னு சொல்லுவாங்க. அந்த விசுவாச கண்கள், இல்லையா? நோவா விசுவாச கண்கள் தான் என்ன செய்கிறாரு? பேரையை கட்டுறார். பேரைனா என்ன? பாண்ட சொல்ற பெரிய அழிவுன்னு வரப்போகுது. நம்மளால தான் அழிவுன்னா என்ன? அழிவுக்கு எந்த நீ நான் போடணும்? ஆமாம் இல்லையா? இதெல்லாம் கேட்போமா இல்லையா? அவர் என்ன சொல்கிறாரு? என்னமோ ஆண்டவர் சொல்கிறாரு, என்னமோன்னு செய்ய சொல்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? என்னமோ இல்லை, அவர் சொன்னதை செய்யணும், சொன்னபடியே நம்ம செய்யணும். ஆமாம் இல்லையா? அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான எந்த ஒரு காரியமான. அப்போ அதாவது என்னது, ஒரு ரோல் மாடலாக ஏதாவது ஒரு கண்டிருந்தால் அதை மாதிரி செய்யலாம், சரி. ஆனால் இது அப்படி இல்லை. இப்போ என்ன செய்ய வேண்டும்? அவனுக்குள் அந்த ஞானத்தை கொடுத்து அவன் செய்து கொண்டே இருக்கிறான். பிற்காலத்தில் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதை அவன் மனதார உணர்ந்து அவன் ஏதோ ஒன்று செய்து கொண்டே இருக்கிறான். அப்போ ஜனங்களுக்கு என்னவாக இருக்கிறது? இன்னைக்கு ஆவிக்குரிய சபைக்கு நீங்கள் வருகிற பொழுது உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க? ஏதோ ஆலயத்துக்கு போகிறோம் பைபிள் தூக்கி போகிறாங்களே தவிர இன்னும் அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நம்ம கூட நல்ல வசதியாக இருக்கிறோம், அவங்க கடன் போட்டு கிடக்குறாங்க, பிரச்சனை கிடக்குறாங்க. நமக்கு காய்ச்சல் வந்தால் அவங்களுக்கும் காய்ச்சல் வருது, அவங்களுக்கும் என்னது அவங்களுக்கும் என்னது சொல்லுங்களேன், தலைவலி வந்தால் நமக்கு வருது, அவங்களுக்கும் பசி வந்தால் நமக்கு அப்போ என்ன அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம்? நாங்கள் பொன்னினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மூடப்பட்டு இருக்கிறோம். ஆமாம் இல்லை, இருபுறமும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? பொன்னினால் நல்ல பாருங்க, இந்த ஆலயம் என்ன செய்யப்பட வேண்டும்? பாதுகாக்கப்பட வேண்டும். நீடித்த நாட்களாக இருக்க வேண்டும். இந்த ரட்சிப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும்? நீடித்த நாட்களாக இருக்கணும். உலகத்திலே உண்டாக்கப்படுகிற ஒரு பேழையும்
ஒரு ஆலயத்துக்கும் அவ்வளோ பெரிய ஒரு இது இருந்தால் ஆமென். இந்த உலக முடிவிலே நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகிறதா இருந்தால் நமக்கு ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஒரு சேஃப்டி கொடுத்துருப்பாரு. ஆமாம் இல்லையா? இப்போ நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க சேஃப்டி என்னது என்ன சேஃப்டி கொடுத்துருக்காரு? உடைய வசனம். ஆமாம் இல்லையா? நம்ம அந்த வசனத்தில் நம்ம நிலைத்திருக்கிற பொழுது அதுதான் மிக முக்கியமானது. அந்த ஃபவுண்டேஷனில் நம்ம நிலைத்திருக்கிற பொழுது தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம நிலைத்திருக்க முடியும். ஆமாம் இல்லையா? ஆகவே சில வசனங்களை மாற்றி வாசித்து நம்ம அப்படியே முடிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 11:7 வாசிக்குமா? விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து அவனுக்கு என்னது? ஆமா, அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னது? மொத்தம் ஃபர்ஸ்ட் டைம் பூமியில என்ன நடக்குது? இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. அதுக்கு முன்பதாகவும் நடக்கவில்லை, அதுக்கு பின்பதாகவும் நடக்கவில்லை. அதுதான் இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றம். உலகம் எப்படி இருந்தது? இந்த பூமியெல்லாம் ஒன்றாக இருந்தது. ஆமாவே இல்லையா? அப்படி இப்பெல்லாம் இருந்ததுதான் நமக்கு வசதியாக இருக்கும். இப்போ அப்படி இருந்தால் என்ன இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? நோ விசா, நோ டிக்கெட், என்னது, நோ ஃப்ளைட், நோ ஷிப்பு. ஆமாவே இல்லையா? இப்போ நம்ம எல்லாரும் என்ன இருந்திருப்போம்? ஒன்றாவே இருந்திருப்போம். ஆனால் என்னது? அந்த நோவாவின் காலத்தில் தான் பிளவுப்பட்டது. ஒவ்வொன்று அப்படியே என்னது, அப்படியே அமெரிக்கா ஒரு பக்கம் போயிடுச்சு, சவுத் ஆப்பிரிக்கா ஒரு பக்கம் போயிட்டு, இந்தியா அப்படி எல்லாம் நெருக்கி கொண்டு அப்படி போய் அதில் ஒரு துண்டு போய் விசுவாசத்தினாலே. ஆமேன். அப்ப நீங்கள் ஒரு காரியத்தை செய்வதற்கு உங்களுக்கு ஆமேன் என்ன தேவை? விசுவாசம். ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறாருன்னா அது என்னவாக இருக்கும் என்று நீங்க யோசிக்க கூடாது, அதை நீங்க செய்ய முற்படணும். அப்ப உங்க கையில ஒரு முடிவை வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய ஆண்டவர் உங்களை என்னது ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நீ தான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும், உன்னாலதான் இந்த காரியத்தை செயல்படுத்த முடியும். ஆமாவே இல்லையா? ஆகவே அதான் நாங்க வாசிக்க ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். என்ன செஞ்சிருக்காரு? ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்ற நேரம் நோவா என்ன செஞ்சிருப்பாரா இருக்கும்? அப்ப நோவாவுடைய காலத்துல நல்ல செழிப்பாவெல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்கு. ஆண்டவர் எச்சரித்து சொல்லுகிறார். வாசி மகள், பயபக்தி உள்ளவனாய் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது விசுவாசம் மாத்திரம் போதாது, அந்த காரியத்தை செய்வதில் என்ன செய்ய வேண்டும்? பயபக்தியாக செய்ய வேண்டும். ஊழியம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அப்படி செஞ்சுட்டு போயிட்டோம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. தேவ பயத்தோடும் தேவ பக்தியோடும். ஏன்னா நம்ம செய்ய போற காரியம் என்னது? அவருக்கு செய்தாலும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவருக்கு முன்பதாக நின்று நம்ம செய்கிறவர்களாக இருக்கிறோம். நம்ம தவறு ஒன்று செய்தால் யாருக்கு அது பனிஷ்மெண்ட் உண்டாகும்? இப்போ நான் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒன்று சொல்லிட்டா பரிசுத்தாவியான இப்படி பேசுவா, டக்குன்னு அப்படி தான் வரும் இல்லையா? தேவன் இப்படி பேசியிருப்பாராங்க. அப்படி தான் நம்ம யோசிப்போம். இப்போ நம்ம உலகத்தில் யாராச்சும் 2 பேர் சண்டை அடிச்சுக்கிட்டா பிரச்சனையே இல்லை. அதே 2 பேர் கிறிஸ்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் கிறிஸ்தவங்க சண்டை போடுவாங்களா? கிறிஸ்தவங்க பேசுவோம், ஐயோ அவங்க அப்படியெல்லாம் இல்லையே, அவனால சர்ச்சுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு நமக்கு என்ன இருக்கிறது? அம்மாவே இல்லையா? அதுபோல் இங்கே நாங்கள் வாசிக்கிற நேரம் வாசி மகள் பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான். நானும் என் வீட்டாருமோ என்ன செய்வேன்? கர்த்தரே செவிப்போம். அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பங்கு என்ன? இந்த கால வேளையில என்ன பங்கு? என்ன பங்கு? உன் குடும்பத்தை ரட்சிக்க வேண்டும். ஆமா இல்லையா? உன் சந்ததிகளை ரட்சிக்கப்பட செய்யணும். ஆமாவே இல்லையா? உங்க உறவுகள் அவங்களை என்ன செய்ய வேண்டும்? ரட்சிப்பதற்காக தான். ஆமாவே இல்லையா? அதுதான் மிக முக்கிய. பாருங்கள், வாசிக்க எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு. பயபக்தியோடு வரப்போகிற ஆபத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் மாத்திரம் தப்பித்துக் கொள்ளக்கூடாது. என் குடும்பம், என் பிள்ளைகள், என் சந்ததிகள் என்ன செய்யப்பட வேண்டும்? ஏன் அவன் அப்படி நினைத்தான்? அவன் நீதிமான், ஒரு ஆமீன் சொல்லி. ஆகவே என்ன செய்யலாம்? அதனால தான் அந்த வேலையை நம்ம எல்லாம் செய்து மிருகங்கள் எல்லாம் போகுது,
எல்லா மிருகங்கள் பறவைகள் எல்லாம் என்ன செய்யுது, டோர் போகிற மாதிரி எல்லாம் என்ன செய்யுது, எவ்வளோ கண்ட்ரோலாக இருந்திருக்கு இல்லையா நோவா. அவங்களோட பேசுகிற நேரம் என்ன நடந்திருக்கும், என்ன செஞ்சு அது அந்த அந்த அதெல்லாம் அப்படி கற்பனையில் பார்க்கணும். அதெல்லாம் என்ன செஞ்சுருக்கோம், எல்லாம் கடற்கடன்னு என்ன செய்யுது, இன்னும் ஓடுது ஏறுது எல்லா இடத்துலையும் போயிட்டு இந்த வேலையில் அவங்கவுங்க இடத்துல போய் செட்டில் ஆகி என்னது எல்லாம் இருக்குது. இந்த வேடிக்கை பார்க்குறது யார், மனிதர்கள் தான் என்ன செய்கிறாங்க, வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. என்ன என்னமோ செஞ்சாரு ஒன்று, அதுக்குள்ளெல்லாம் போகிறாங்க, எல்லோரும் எல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்து கொண்டிருக்கிற நேரம் தான் என்ன நடக்குது, இந்த சம்பவங்கள் எல்லாம் பயங்கரமாக நடக்கிறது. இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிற நேரத்தில் நோவாவால் என்ன செய்ய முடியவில்லை, கண்டவங்க பார்த்தவங்க இருந்தவங்க எல்லாரும் அந்த வேலையை செஞ்சவங்க எல்லாமே இருந்திருப்பாங்கல்ல. இப்போ என்ன நடக்குது, பூமி நிலைவரம் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ எப்படி இருக்கு, அழிவை நோக்கி கொண்டிருக்கிறது பூமி. ஆமாவே இல்லையா, அழிவை நோக்கி கொண்டிருக்கிற பொழுது நோவாவால் என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியவில்லை. ஆனாலும் அவன் என்ன செய்யறான், கதறி என்ன செய்யறான், எப்படியாச்சும் உள்ளுக்கு வாங்குங்கிறான். ஆனால் என்ன செய்ய முடியல, அவர்களால் அந்த இடத்துக்குள்ள என்ன செய்ய முடியல, பேழைக்குள் வர பிரவேசிக்க அவர்களால் முடியவில்லை. காரணம் என்ன நடக்குது, நிமிஷங்கள் நேரங்கள் போக 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 என்னாயிட்டு அப்படியே என்ன செய்யுது. அப்போ அப்படி மேலே போகிற பொழுது என்ன நடக்கிறது, தேவன் பேழையின் கதவை மூடினான். இதுதான் ஆவிக்குரிய சபையிலேயே இப்பொழுதெல்லாம் போஸ்டர் அடித்து நோட்டீஸ் போட்டு கூப்பிடுவோம், யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. கடைசி சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது என்ன நடக்கும், அற்புத ஜனங்களெல்லாம் என்ன செய்வாங்க, ஓடி வருவாங்க, சபைக்கு வர பார்ப்பாங்க. ஆனாலும் காலம் என்ன ஆகாது, அந்த நேரம் பாஸ்டர் ஞானஸ்தானம் இருக்கிற பாஸ்டர் வர்ற அழிவில் என்ன செய்யலாம், ஃபுல்லாக வெள்ளம் வர வெள்ளத்தில் நீ போய் என்ன செய்ய, ஞானஸ்தானம் எடுத்துக்க. எவ்வளோ பெரிய பயங்கரமாகவே தானும் தன் குடும்பமும் என்ன செய்ய வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். பாருங்க, பாதுகாக்கப்படணும்னு சொல்லவில்லை. இந்த உலகத்தில் பாதுகாப்புக்கு எவ்வளோ இடங்கள் இருக்கு, ஆனால் அந்த ரட்சிப்புன்றது மிக முக்கியமானது. ஒரு மனுஷனை இயேசு பார்க்கறதே என்ன சொல்ற, உன்னுடைய விசுவாசம் உன்னை சுகமாக்கினது அவர் சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறாரு, உன்னை ரட்சித்தது அப்படின்னு என்னது, விசுவாசிக்கிறான், ரட்சிப்பை பெறுகிறவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான். அதுதான் மேட்டர்ஸ். இந்த பூமியில இந்த சரீரத்துக்குரிய ஆசைகளை வைத்துக்கொண்டு நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடாது. நம்முடைய ஆத்துமா எப்படி வாழுகிறதோ அதன்படி தான் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நோவா தன் என்னது செய்தார், குடும்பத்தோடு கூட தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அதனால் அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டானும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அவன் நீதிக்கு என்னவானான், வாசிங்க 1 பேதுரு 3:20 என்ன சொல்லு, வாசிங்க. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணோம் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் இந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஜலத்தினால் என்ன செய்யப்பட்டார்களாம், காக்கப்பட்டார்கள். அந்த ஆவிகள் அப்ப ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, ஒரு நாள் 2 நாள் அல்ல, அந்த பேழைகள் கட்டி முடித்து 100 வருஷங்கள் பொறுமையாக இருந்தார். இந்த ஜனங்கள் எப்பொழுது விழித்து எப்பொழுது இந்த பேழைக்கு வர ஆயத்தமாக, ஆனால் ஒருவரும் என்ன செய்யவில்லை. ஆமே, சும்மா எக்ஸிபிஷன் மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தாங்களே தவிர தன்னுடைய வாழ்க்கையின் காரியங்களை குறித்து எண்ணாதபடி போனபடினால்தான் பேதுரு எழுதுகிற பொழுது எழுதுகிறார். வாசி மகன், அந்த ஆவிகள் எந்த ஆவிகள், அங்கே நோவாய் நாட்களில் இருந்த பாவத்தினால சிதறடிக்கப்பட்டு கிடந்த ஜனங்களுடைய ஆவிகள் அதுவெல்லாம் என்ன செய்யல, கீழ்ப்படியாம போனதெல்லாம் என்ன ஆயிட்டு. ஆமீனே, அவைகள் எங்க போயிருக்கு, அந்த ஆவிகள் எல்லாம் எங்க, பாதாளத்தில். ஆமாவே இல்லையா, ஆமீன். அப்ப பாதாளம் யாருக்கு உருவாக்கப்பட்டது, பிசாசுக்கு. அப்ப பிசாசு என்ன செய்தான், இந்த ஜனங்களை எல்லாம் என்ன செஞ்சான், அவன் தன் பக்கம் கொண்டு வந்துட்டான். ஆமே, அப்ப கர்த்தருடைய பிள்ளை இன்றைக்கு யோசிக்கணும்,
இந்த பூமியில் இருக்கிற எல்லா மக்களையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்கள் என்ன செய்யணும்? ஆமாம் பாமை பரலோகத்துக்கு அவர்களை கொண்டு செல்லும். 2 பேதுரு 2:5 வாசிக்குமாங்க. பூர்வ உலகத்தையோ தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி பாருங்க வாசிங்களே, முதல் பகுதி பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை. நோவா என்ன செய்திருக்கிறாரு? என்ன செஞ்சிருக்கிறாரு? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு போயிட்டு பைபிளை வச்சுட்டு அவ்வளவுதான். அதுக்கு பிறகு என்னது? அங்க போய் உட்கார்றது, இங்க அப்படியே போய்கிட்டு இருக்க அல்ல. அவன் என்ன செய்யறான்? பேழையை உருவாக்கி கொண்டிருக்கிறான். வருகிற ஜனங்களுக்கு என்ன செய்யறான்? சுவிசேஷம் அறிவிக்கிறான். ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார், ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதான். அதனால நீங்கள் என்ன செய்ய, நமக்கு தான் அந்த வீடு கட்டப்படுது, நமக்காக தான் இந்த சபை கட்டப்படுது, நம்ம குடும்பத்துக்காக தான். நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிடணும்? இங்கே எல்லாம் செட்டில் ஆகிடுவோம், நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பான்? அறிவிச்சு கொண்டே இருந்திருப்பாங்க. அப்போ எல்லாம் கேட்டு அங்கிட்டு போய் என்ன சொல்லியிருப்பாங்க? அங்கிட்டு போய் என்ன சொல்லியிருப்பாங்க? என்னம்மா என்னம்மா அந்த அந்த அது எல்லாம் சாப்பாடு கொடுக்கலாம் சொன்னால் அப்படி தான். சரி 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 அவனும் வயசாச்சு, கொஞ்சம் பிராந்து மாதிரி இருக்கிறாருங்க. ஆமாம் இல்லையா? சரி நம்ம அப்படிதான் இருதயம் கடினமாயிரும். இந்த ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நமக்கே கடினமாக இருக்கு. அநேக நேரங்கள் நம்முடைய தோல்விகளை பார்க்கிற பொழுது, பிரச்சனைகளுக்கு சிக்கிக்கொண்டிருக்கிற பொழுது நமக்கே என்ன ஆயிடுது? விசுவாசம் என்ன ஆயிடுது? இரும்பு மாதிரி ஆகிடுது. என்ன விசுவாசம்? அது அப்படியே சில பேருக்கு விசுவாசம் அப்படியே அந்த இது மாதிரி இருக்கு. என்னது என்னம்மா அது கற்பட்டியெல்லாம் இருக்கும். கற்பட்டி அதுக்கு என்ன சொல்லுவீங்க? வெள்ளம் மாதிரி எப்படி கட்டியாக இருக்குது விசுவாசம். உடைக்கவே முடியாத அளவுக்கு விசுவாசம் இருக்குது. ஆனால் அது என்ன விசுவாசம் வந்து தெரியாமல் இருக்குது. அது மாதிரி அந்த ஜனங்களுக்கு அவ்வளோ சொல்லியும் கூட அவங்க என்ன செய்யலை? அவங்க அதை பற்றி பெருசாக யோசிக்கல. அதை வாசிக்கல மகன். வரப்பண்ணி போதும். இது அது மட்டும் வாசிக்கல. பூர்வ உலகத்தையும். ஆமாம், முதல் அப்போ பாருங்க. அப்போ பூர்வ உலகத்தில் தான் என்னது? யார் வரைக்கும் இருந்தாங்க? நோவாவுக்கு முன்பதாக இருந்தவங்க எல்லாம் பூர்வ உலகத்தில் இருந்தாங்க. சரியா? ஆமாம். அப்போ அந்த உலகம் எப்படி இருந்தது? ஒன்றாக இருந்தது. சரியா? ஜலம் நிறைந்திருந்தது. பூமி ஒரு இடத்துல இருக்கிறது. ஜலம் என்னது? நிறைந்திருக்கிறது. அதுக்கு பிறகுதான் இந்த வெள்ளத்துக்கு பிறகு ஆமை என்னது? பூமியை அது நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். என்னது? பூமியில இருந்தும் வானத்துல இருந்தும் அவன் என்னது? எப்பக்கத்திலிருந்து என்னது? எல்லாத்தையும் என்னது? ஒரு கிட்டத்தில் நம்ம என்னது என்ன ஒரு அந்த ஏரியை திறந்து விட்டாங்க. அது என்ன ஏரி? சென்னையில் செம்பரம்பாக்கத்தில் திறந்து விட்ட மாதிரி ஆண்டவர் என்ன செஞ்சாரு? செம்பரம்பாக்கத்தை திறந்து விட்டு என்னன்னு எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அந்த மாதிரிக்கு அப்படியே வந்து அப்போதான் என்னது? அவன் இந்த 1 வருஷ காலங்களாக அந்த சம்பவங்கள்லாம் நடக்க என்ன ஆயிட்டு? பூமி அப்படியே பிளவுபட்டு எல்லாம் என்ன ஆயிட்டு? அவன் எல்லாம் அப்படியே போயிட்டு. சரியா? வாசிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஆமென் என்னது? நீதியை பிரசங்கிக்க வேண்டும். ஆமென். அப்போதான் என்னது? இந்த ஜனங்கள் உள்ளும் புறமும் என்ன செய்வார்கள்? பலனடைவார்கள். ஆமாம் இல்லையா? அப்போ நம்ம வெளித்தோட்டத்துக்கு என்றல்ல. இப்போ சில பேர் வெளித்தோட்டத்துக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிற நேரம் என்ன செய்வாங்க? அப்படின்னு கேட்டுக்கிடுவாங்க. ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க? 10 அடி போனோன்னா மறந்துடுவாங்க. ஆமாம் இல்லையா? அப்போ அவங்களோட என்னது? அவங்களோட உள்ளான இருதயத்தை என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையினால அவங்க என்ன செய்யணும்? பலப்படுத்த வேண்டும். ஆமாம் இல்லையா? அங்கே நாங்கள் பார்க்குறோம். அந்த எத்தியோப்பியா மந்திரி அவன் வருகிற போது பிலிப்பு என்ன செய்யறான்? அவனுடைய இருதயத்துக்குள்ள என்ன செய்யறான்? இயேசு அப்படியே வைக்கிறான். உடனே அவனுக்கு என்ன ஆயிட்டு? என்ன செய்யப்பட்டது? அந்த இயேசுடைய ரத்தம் என்ன செய்தது? அவன் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்ட பிறகுதான் அவன் சொல்லுகிறான், இனி நான் என்னது? தாமதிக்க மாட்டேன். இப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக நான் என்ன செய்ய வேண்டும்? விசா போட வேண்டும். ஆமாங்க, கொஞ்சம் முன்னே போனால் கூட ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னால் என்ன செய்யலாம்? ஞானஸ்தானம் பெறலாம். சரியா? அதை குறித்து ஒரு சில காரியங்கள். 1 பேதுரு 2:24 என்ன சொல்லுவாசி மகன்?
செத்து ஆ நீதிக்கு பிழைத்திருக்கும்படி ஆ. அவர் தாமே தாமே தமது சரீரத்திலே ஆ. நம்முடைய பாவங்களை ஆ. சிலுவையின் மேல் சுமந்தார். சிலுவையின் மேலே. அப்போ கொப்பேர் மரம் ஆமேன் என்ன செய்தது? ஒரு 8 பேரை மாத்திரம் காப்பாற்றும்படிக்காக ஒரு பேழையை உருவாக்கி என்ன நடந்தது? அந்த குடும்பங்கள் மீட்கப்பட்டது. அதே போல 2000 வருஷங்களுக்கு முன்னதாக ஒரு மரம் உருவாக்கப்பட்டது, சிலுவை என்கிற மரம். ஆமாம் இல்லையா? அந்த சிலுவையிலே என்ன நடந்தது? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு என்ன செய்தான்? ஆமென். அந்த சாபத்தை என்ன செய்தான்? சிலுவையிலே அவர் மீட்டெடுத்திருக்கிறபடினாலே நீங்கள் நம்மே சிலுவையை அல்ல, நீங்கள் சிலுவை நாதராக இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமாவே இல்லையா? இன்றைக்கும் அநேக சிலுவை என்ன நினைக்கிறாங்க, நாம கிறிஸ்தவத்தில் வந்தோன்னு சில பேருக்கு என்னென்ன பெண்டிகோஸ்டில் இருக்கிறவங்களே சில பேர் சிலுவையை போட்டுக்கிட்டு எங்கேயும் போகணும்னு இப்படியெல்லாம் செய்வாங்க. அல்ல, அது சாபத்துக்குரியது. சரியா? அப்போ இயேசு இந்த பூமிக்கு பிறந்ததுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்னது உலகத்திலே அந்நாட்களிலே இருந்த ராஜாக்கள் தண்டனை கொடுக்கிறது, ஒவ்வொரு விதமான தண்டனைகள் இருந்தது. அப்போ ஒரு தண்டனை என்னது? இந்த பெரிய பெரிய பார்த்தீங்கன்னா என்னது, இந்த நேரு ஸ்டேடியம்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னது, எப்படி உருவாக்கப்பட்டது? அந்த நாட்டில் செய்வாங்களா என்னென்னு, கிறிஸ்தவங்க இருக்கிறாங்களே, கிறிஸ்தவங்களோ இல்லது பாவம் செய்தவர்களோ ஏதோ ஒரு தண்டனைக்கு உட்படுத்தவங்களே பெரிய சவுதி அரேபியாவிலாம் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட தண்டனைகள் இருக்கிறது. அப்போ அது தண்டனை ஏதோ ஒரு கொலை செஞ்சுட்டா ஏதோ உனக்கு தண்டனைனா என்னை கொண்டு வந்து என்ன செய்வாங்களா, போட்டு சிங்கத்தையோ இதை திறந்து விட்டுட்டு எல்லாம் பகலின்னு இருந்து உட்காந்து பார்த்து கை தட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சிங்கம் அவனை கட்டிச்சு தின்னு அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் மரண தண்டனைகள் ஒவ்வொரு விதமாய் வந்து கொண்டே இருந்தது. ரோமர் காலத்திலே ஒரு தண்டனை உருவாக்கப்பட்டது, அதுதான் சிலுவை மரணம். ஆமாம். அப்போ அந்த சிலுவை மரணம் வரும் வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த பூமியிலே காத்திருந்தார். ஆமாம் இல்லையா? இயேசு காத்திருந்தார். அந்த சிலுவை மரணம் தான் நாம் என்னது, இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். வாசிமாக வாசி. நாம் பாவங்களுக்கு செத்து அப்போ நாங்கள் ஆமாம். அப்போ என்னது, இந்த பேலை என்னத்தை உண்டாக்குனது? அவங்க பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறதுக்கு ஒரு பேலை உண்டாக்கப்பட்டது. அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? நோவா என்னத்தை பிரசங்கித்தான்? நீதியை பிரசங்கித்தான். ஆமாம் இல்லையா? ஆனால் அவர்கள் என்ன செய்யவில்லை? பாவத்தை விட்டு வர விரும்பலை. இன்னைக்கு அநேக பாவத்தை விட்டு வெளியில் வர்றதுக்கு விரும்பாம தான் அப்படியே இருப்பாங்க. நாங்கள் போவோம், அங்கே எல்லா இடத்துக்கும் போவோம். நீ என்னத்துக்கு எல்லா இடத்துக்கும் போகிறோம்? எல்லாம் நாங்கள் இன்விடேஷன்லாம் கொடுத்து சாமிகள்லாம் கூப்பிடுது, வாங்க எங்கள் அப்படியா? இல்லையே, நமக்கு ஒரு சிந்தை இருக்கும். நம்ம ஏதோ ஒன்றை நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் நம்ம தெரிந்து கொள்ள முடியாது இல்லையா? சுவாசி மகள் நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தை நம்முடைய பாவங்களை பாருங்கள், எப்படி இந்த பேழையை உருவாக்குற பொழுது அது உள்ளும் புறமும் கீழ் பூசி அது பாதுகாக்கப்பட்டதோ அதுபோல இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தை என்ன செய்தான்? பேழையை உருவாக்குவது போல தன் சரீரத்தை முழுவதும் உங்களுக்காக எனக்காக அவர் என்ன செய்தான்? ஆமீன். அவர் தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். ஆமாவே இல்லையா? ஆமீன். எங்கள் பேழையில் என்ன பாதுகாப்பெல்லாம் இருந்ததோ அதுபோல இயேசு இடத்திலே வருகிற உங்கள் எல்லாருக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு இருக்கிறது. ஆமாவே இல்லையா? அந்த உலகத்தின் அழிவு ஒன்று உங்களை என்ன செய்யாது? உங்களை மேற்கொள்ளாது. வாசி மகள். குணமானீர்கள். 1 Corinthians 2:23 வாசிங்க. நாங்களோ நம்ம யாரை பிரசங்கிக்கிறோம்? நம்ம யாரை அறிவிக்க வேண்டும்? சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை பிலிப்பு அறிவித்தபடினால் அவன் என்ன செய்யப்பட்டான்? ரட்சிக்கப்பட்டான். எனக்காக ஒருவர் ரத்தம் சிந்திருக்கிறார் அப்படிங்கிறது அந்த உணர்வு அவனுக்கு வரணும். ஆகவே சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுதான் மக்களை ரட்சிப்பார் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜனங்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டும். அவர் சுகமளிப்பார், விடுதலை செய்வார், இரக்கமுள்ளவர், இது எல்லாம் ஓகே தான். ஆனால்
உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்திலே நம்மளே உறவுகள் சரி எப்படி செய்வாங்களா? யாராச்சும் ஒருத்தர் உங்களுக்காக உங்கள் தண்டனையை நான் எனக்கு கொடுங்க, நான் அந்த தண்டனையை நான் இது பண்ணுன்னு சொல்லுவாங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, உங்களை தூக்கி போட போகிறாங்க. எங்கே தூக்கி? அப்பா இல்லை அவரை போடாதீங்க, என்னை கொண்டு போய் போடுங்கன்னு சொல்லுவோமா? நீதிமானுக்காக ஒருத்தர் நிற்கலாம், ஆனால் பாவிகளுக்காக இயேசு பரிதவித்து போய்கின்றார். அது எனக்கு கொடுங்க. அவங்க அறியாமல் அதை செஞ்சுட்டாங்க. நான் அவங்களுக்கு அந்த அறிவு கண்ணை என்ன செய்வேன்? அவங்களுக்கு திறப்பேன். அதனால அவங்களுக்கு என்னது? எக்ஸஸ் கொடுங்க, மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி இயேசு என்ன செய்தா? தன்னையே அர்ப்பணித்தார். அதான் அங்கே சொல்லுகிறார். வாசி மகள், நாங்களோ அவர்கள் படித்தவர்களும் யூதர்களுக்கு இன்றைக்கும் இடரலாதான் இருக்கு. இன்றைக்கும் யூதர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? புதிய ஏற்பாட்டை வாசிக்க மாட்டார்கள். இயேசுவை குறித்து சொன்னால் அவர்களுக்கு என்ன உண்டாகும்? பயங்கர கோபமும் எரிச்சலும் உண்டாகும். அப்படி கோபம் எரிச்சப்பட்ட ஒரு மனுஷன் சொல்லுங்க பாப்போம். வெரி குட். பவுலுக்கு அப்படி பயங்கரமாக இருக்கும். அப்போ என்ன செஞ்சாரு? அப்போதான் அவர் என்ன செய்கிறாரு? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஒருத்தனை என்ன செய்யக்கூடாது, உயிரோடு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான்? குதிரையை போயிட்டு பின்னால் விழுந்து அடிபட்டு அதுக்கு பிறகு இயேசுவே என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க? வா இப்போ யாரோட மோதிர? இந்த கல்லின் மேல் மோதிரவன் சொல்லுங்க. அப்போ அதுக்கு பிறகு தான் நல்ல செய்யலாம். அதுபோல் அப்போ இன்றைக்கி யூதர்களுக்கு என்ன செய்யப்படுகிறது? இப்போ நம்ம நினைக்கிறப்ப இஸ்ரேலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் 3 விதமான மதங்கள் அங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கு. தெரியுமா? ஒன்று யூத மதம், இன்னொன்று இஸ்லாமிய மதம், இன்னொன்று கிறிஸ்துவ மதம். ஆமாவே இல்லையா? அதனால தான் அங்கே இன்னும் என்ன செய்யப்பட முடியவில்லை, இந்த ரட்சிப்பை பெற முடியாதபடிக்கு இருக்கிறாங்க. அதனால நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க வேண்டும். வாசிமகள், யூதர்களுக்கு என்னவா? அவங்க இயேசு நம்ம யாரு? மேற்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி கடவுள்னு சொல்ல முடியும்? அவங்க இயேசு தெய்வமாய் இருந்த பொழுது அவருடைய கண்கள் என்ன செய்யப்படவில்லை? திறக்கப்படலை. அவங்க கண்ணெல்லாம் அப்படியே இருளாகி போயிடுச்சு. சரியா? வாசிங்க. கிரேக்கர்கள் படித்தவர்கள், அவங்கள்ட்ட போயிட்டு என்ன செய்ய முடியாது? ஆமாம், நம்மளை எடுக்க முடியாது. எல்லாருக்கிட்டையும் சுவிசேஷம் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் போயிட்டு என்ன செய்ய முடியாது? இயேசுவை அறிவிக்கிற விதம் இருக்கிறது. படித்தவர்கள் மத்தியிலே போய் அறிவிக்கிறதும், படிக்காத மக்கள் மத்தியில் அறிவிப்பதும், சாதாரண பட்டணங்களிலேயும் கிராமங்களிலும் இப்படி எல்லா இடங்களுக்கும் ஏற்றபடி தான் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை அறிவிக்க வேண்டும். உண்மையான காரியங்களை சொல்லி அவர்களை ஈடுபடுத்தி என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு அது சொல்ல வேண்டும். ஆமாம். அப்போ கிரேக்கர்கள் பார்க்குறாங்க, அவங்க பயங்கரமான பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள், படித்தவர்கள். அப்போ அவர்களுக்கு இதெல்லாம் என்ன ஆயிற்று? வாசி மகள், நீங்க செஞ்சு கிடக்குறாங்க. ஆகிலும் கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்த. இந்த லிஸ்ட்டுக்குள்ள யார் வர்றது? ஏன் கை தட்டினீங்க? நீங்களும் ஆமாம், மகாபலிபுரத்துக்காக கூட்டிகிட்டு போகிறேன், நானும் வரீங்க. வாசி மக, அது கடைசி போய் வாசி. ஆகிலும் சொல்லுங்க. ஆகிலும் யூதனா இருக்கட்டும், கிரேக்கனா இருக்கட்டும், எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அதுதான் மிக முக்கியம். நம்ம சும்மா நம்ம என்ன செய்யக்கூடாது? எல்லாருக்கும் நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஆமாம், அழைக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் அவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று சபைக்குள்ளே வரலாம், பரலோக ராஜ்யத்தில் போகலாமே தவிர நீங்கள் ஆண்டவரே இந்தியாவை ரட்சியும், இந்தியாவில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடாது நம்ம என்ன செய்ய முடியாது. நோ ரைட்ஸ். தேவன் யாரை முன்குறித்திருக்கு, அதுவும் தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்பதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாவம் செய்தவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பரிந்து பேசக்கூடாது. மிக கவனமாக சில காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். தேவனை விட நம்ம என்னது நீதிமான் ஆகி அவங்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? அவரை விட யார் என்ன செய்ய முடியும்? அவர் நீதிமான இருந்து பாவிக்காக என்ன செஞ்சாரு? அவர் சிலுவையில் வந்துட்டார். அதை விட என்ன செய்ய முடியும்? நம்ம சும்மா 2 பைபிளை தூக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்துட்டு ஓடி போயிட்டு நம்ம என்ன சொல்றது? அப்படியே எல்லா விஷயத்திலும் எப்படி இருக்க வேணும்?
அதுதான் உள்ளும் புறமும் என்ன செய்ய வேணும், கீழ் பூச வேண்டும். அப்படின்னா என்னது, சரியா நிதானமாக என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். ஆமாம் இல்லையா? கொஞ்சம் ஒரு இடத்துல என்னது கீழ் பூச மறந்துட்டீங்கன்னா என்ன ஆகும், அங்கே ஒரு சின்ன ஒரு ஓட்டை வரும். ஆமாவே இல்லையா? அது அப்புறம் என்ன செய்யும், அது என்ன செய்யும், அது வெளியில சின்ன ஓட்டையாக தான் இருக்கும், உள்ளுக்கு என்ன ஆகும், அப்படியே அரைச்சிக்கிட்டே போகும். நம்முடைய சரீரமும் அதே போல தான். ஒரு சின்ன காயம் நம்ம பேசாமல் மேலே மூடிட்டோம்னா அப்படியே ஆடி போச்சு, நம்ம அப்படியே இருப்போம். இல்லை, என்ன செய்யும், அது உள்ளுக்குள்ளேருந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும். அந்த கிருமியோ ஏதோ ஒன்று என்ன செய்யும், அது அங்கே செட் ஆகி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அப்புறம் அங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது போய் பார்த்தா அவ்வளோதான். என்னது ஆகிலும் ஆனாலும் தேவ பலன் மாத்திரமல்ல, என்னவா, தேவ ஞானமாக இருக்கிறவராமின்னு சொல்லு. கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு என்னமோ என்னது ஒன்றும் குறைபடாது. ரோமர் 6 வாசிங்க, என்ன சொல்லுங்க பார்ப்போம். இந்த 2 வசனத்தை வாசிட்டு ஜெபிப்போம். பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். பைபிள் இல்லையா? வாசிங்க, பைபிள் வாசிங்க. இப்படி கண்ணை தொடர்ந்து இப்படி என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மூஞ்சில பைபிள் இருக்கு. வாசி. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அப்ப நம்ம இந்த பழைய வாழ்க்கையை விட்டு என்ன செய்யணுமா, விலகி புதிய வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு நம்மை அவை மறுரூபமாக்கியிருக்காரு. யோவான் 10:9 என்ன சொல்லுறாரு வாசிங்க. முதல்ல என்ன செய்வானா, ரட்சிக்கப்பட்டுவானா, உள்ளும் புறமும் என்ன செய்யப்படுவான். அப்ப நம்ம என்ன செய்யணும், வெளி தோட்டத்துக்கு மாத்திரமல்ல, எப்படி இருக்கணும், உள் தோட்டத்திலே நம்ம எப்படி இருக்க வேண்டும். வாசிங்க. மேய்ச்சலைகிறான். நம்ம உள்ளும் புறமும், ஆமே நம்ம சரீர பிரகாரம் மாத்திரமல்ல, நம்ம என்னது ஆவியிலும் நம்ம எப்படி இருக்க வேண்டும், மேய்ச்சல் அடைய வேண்டும். ஆமாவே இல்லையா? அதுதான் மேய்ந்து கொள்ளுங்க சொல்லி போன வாரங்கள் நம்ம பிரசங்கம் பண்ணமே, அதை தான் அங்கே சொல்லுகிறார். வாசிங்கண்ணா. இயேசு தான் என்னவா இருக்கிறாரு, வாசலா இருக்கு. எங்க, எந்த வாசல், பரலோக ராஜ்யத்துக்கு. அவர் வழியில தான் போகணும், வேற அழகா சொல்றாரு. அந்த வே, நான் வழி. ஆமென் சொல்லுங்க. என் வழியாய், அவர் வழியாய் உட்பிரவேசிக்க வேண்டும். பேழைக்குள் பிரவேசிப்பதற்கு அவர் வழியாக இருக்கிறார். ஆமா இல்லையா? அப்போ இதுவரைக்கும் ஆமீன் அந்த பேழையின் கதவு திறந்திருக்கும். இயேசு எவ்வளவு காலம் திறந்து வைத்திருப்பார், இந்த பூமியிலே நியாய தீர்ப்பு வரைக்கும் என்ன செய்திருப்பார். அதுவும் பொறுமையா இருக்கிறார். இது வரைக்கும் என்னது, அவர் வழியாக இருக்கிறார், பொறுமையாக இருக்கிறார். ஆமே நியாய தீர்ப்பு நாளிலே கதவு மூடப்படும். ஆமாவே இல்லையா? அங்கே அந்த 10 கன்னிகளை குறித்து பார்க்கிறோமே, எப்படி இருந்தாங்க. 5 பேர் என்ன செஞ்சாங்க, இன்னுமா 5 பேர் 5 பேர் என்ன செஞ்சாங்க. 10 பேரும் சபை விசுவாச பிள்ளைகள் தான். 10 பிள்ளைகளும் நல்ல சபைக்கு வர்ற பிள்ளைகள் தான். ஆனால் அந்த 5 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, கொஞ்சம் எத்தனமா இருந்துட்டாங்க. இப்போ நம்ம சபைக்கு வர்றவங்களையும் எல்லாமே வெரி குட் தான். போகிற நேரம் எல்லாம் வெரி குட் தான், வர்ற நேரம் தான் குட் வெரியாக இருக்குது. புரியுதா? போகிற நேரம் பெரிய க்ரௌடாக போகிறீங்க, சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், அதில் வர்ற நேரம் எப்படி இருக்கீங்க, என்னமோ அந்த இதில் வர மாதிரி என்னது அந்த என்னது அந்த என்ன இன்னும் அந்த அந்த கார் ஒரு வருமே, அது என்னதுமா என்னமா அந்த கேபிள் காரில் வர்ற மாதிரி ஒருத்தராக வந்து விழுகிறது, கொத்து. இந்த ரோடு சரியில்லை, நான் நினைச்சிருக்கேன் கேபிள் கார் போடுவோம்னு சொல்லிட்டு. அம்மா இல்லையா? இந்த மாதிரிக்கு வாசிங்க. நானே வாசல்,
விட்டார். அப்ப அவர் என்ன செய்யறாரா, அதான் அவர் வாசல் இருந்து கதறுகிறார். யோவான் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அவர் கடைசி நாளிலே எல்லாரும் என்னிடத்திலே என்ன செய்யணும், மனம் திரும்புங்கன்னு சொல்லி ஆண்டவர் உரத்த சத்தமிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு அவர் என்னது வாஞ்சித்திருந்தார். அம்மாவில்லை அபிதான் சித்தத்தை செய்வதற்கு அவர் அந்த அளவுக்கு பிரயாசப்பட்டிருந்தார். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் ஆ. அவன் ரட்சிக்கப்படுவான். ஆ. அவன் உள்ளும் புறமும் சென்று பாருங்க, அவர் ரட்சிக்கப்பட்டுட்டு என்னவா, ரட்சிக்கப்பட்டு என்னவா, உள்ள புறமும் என்னவானா, மேய்ச்சலை காண்பானா. ஆமேன். அவன் பாருங்க, ரட்சிக்கப்படாத பொழுது பவுல் பிரமாணங்கள் கட்டளைகள் எல்லாம் அறிந்திருந்த பொழுதும் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் அவன் என்னது இயேசுவை முழுமையாக அறிந்து கொண்டான். ஆமாவே இல்லையா? ஆகவேதான் அவன் பலப்பட்டு இயேசு கிறிஸ்து தான் என்னது கடவுள் என்று சொல்லி என்ன செய்த ரட்சகர் என்று சொல்லி சபையிலே பிரசங்கிக்க தொடங்கினான். ஆமாம், அப்படிதான் இருக்கணும், சும்மா இருக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமைகளை நல்ல பிரசங்கம்லாம் பண்ணுறீங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை யார் பண்ணது, இந்த வெள்ளிக்கிழமை யார், நீ பண்ணியா? ஆமாம், நீ என்ன சொல்ல, நீதிமொழிகள்லாம் இது பண்ண, நீதிமொழி தான் கேட்டுக்கிட்டு அந்த மரண படுகையிலே மூக்கில் பஞ்சு வச்சுக்கிட்டு காலையில் நீங்களும் நீதிமொழி தான் பண்ணீங்கல்ல? ஆமாம் ஆமாம், கொஞ்சம் டச் ஆகிடுச்சு, நான் ஃபுல்லாக கேட்கல. பட் பரவாயில்ல, எல்லாம் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அது போதாது, இன்னும் என்னது இன்னும் பயிற்சி ஆகணும். சரியா? நின்று நிதானித்து டைம் கீப்பப் பண்ணணும். கண்டிப்பாக கொஞ்சம் டைம்லேயே பேசி பேசி பழகணும். ஒரு 10 நிமிஷம்னா என்னது 7 நிமிஷம் பேசி வைக்கணும். அப்படி அந்த டைமை நீங்கள் கீப்பப் பண்ணிக்கிட்டீங்கன்னா பிற்பாடு உங்களுக்கு என்ன உண்டாகும், அப்போ உங்களோட பிரசங்கம் அளவாக இருக்கும், பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு ஸ்வீட்டாக இருக்கும். ஆமாம் இல்லையா? நின்று நிதானித்து அது கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். சரியாக கணக்காக ஒவ்வொரு காரியங்களையும் எடுத்து அதனால் என்ன செய்யணும். அதுபோல் அந்த இதை யார் இது பண்ணுறது, யார் ஒரு சிப்படம் நடத்துறதுன்னு என்ன செய்யணும் சொல்லியிருக்கிறது தானே, அந்த மாதிரி செய்யுங்க. இந்த வாரம்னா அவங்க என்ன செய்யணும், 7 பேர் வார்த்தை சொல்லி அதை அப்படி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அப்படி நீங்கள் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் தான், இது ட்ரைனிங் தான். ஆமாம், இதில் யாரும் பெரியவங்க சின்னவங்க அதெல்லாம் நம்ம வயசு பிறகு எதுவுமே பார்க்காதீங்க. அவன் எல்லாமே என்னது அவங்கவுங்களுக்கு அந்த இது கொடுத்தோன்னே அவங்கவுங்க அதை செய்யறதுக்கு முற்படுங்க. அது உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும். அது எல்லாருக்குமே என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நின்ன கூட திடீர்னு தான் அந்த பிள்ளைக்கு சொன்னோன்னா அந்த பேசினான். அப்போ அப்படி அந்த மாதிரிக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்குது, ஒரு காரியங்கள் இருக்குது. சரி, பரவாயில்ல. எதுமா வச்சுருக்கீங்க? ஒவ்வொரு 19 வாசிங்களா? உள்ளும் புறமும் செல்லணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. வெளித்தோட்டத்துக்கு மாத்திரமல்ல, நம்ம என்ன செய்யணும், உள்ளுக்கு போகணும். ஆழத்திலே போடுங்கள். வலை என்ன செய்ய வேண்டும், அதுக்காக ரொம்பவும் ஆழத்துக்குள்ள போயிடக்கூடாது, சேரு கிடக்கும். சில பேர் நான் தியானிக்கிறேன்னு சொல்லி பைபிளில் வேற மாதிரி தியானிச்சு விட்டு சில பேர் மென்டல் ஆகிடுவாங்க. ரொம்ப கவனம். வேதம் தான் அது பிரசங்கில் ஒரு வசனம் இருக்குது தானே, அதிக ஞானம் உள்ளவன் சொல்லிட்டு. வேறு யாரு வசனம் உங்களுக்கு தானே, அதிக ஞானம் அதனால நம்ம இதில் என்ன ஆகிடக்கூடாது, கிறிஸ்துவுக்காக பைத்தியமாக இருக்கலாம், வேதத்தை படிச்சுட்டு பைத்தியமாகிடக்கூடாது. ஆமாம் இல்லையா? அது எப்படி இருக்கும், இதுக்கு ரெவலேஷன் என்னவா இருக்கும், இதுக்கு அது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. உள்ளதை உள்ளபடி வாசிக்கணும். அப்படியே வாசித்து கொண்டு வர்ற நேரம் தான் ஆவியானவர் என்ன செய்வார், பிரியமாக என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. அதனால என்ன செய்யலாம், இவங்களுக்கு இந்த ரகசியத்தை சொல்லுவோம்னா ஆண்டவர் என்ன செய்வார், அவர் சொல்லி கொடுப்பார். ஆமாம் இல்லையா? அவர் சொல்லி கொடுக்காத முன்னாடி நமக்கு வரும், அநேக ரெவலேஷன்லாம் வரும். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கும். வாசினா சென்று மேய்ச்சலை கண்டடையணும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மேய்ச்சலை கண்டடையணும். சபைக்கு என்ன செய்ய வேண்டும், மேய்ச்சலை கண்டடையணும். அப்போ என்னது, ஒரு சரீர பிரகாரமும் உங்களுக்கு இங்கே என்ன இருக்கிறது, பலமுள்ள உணவு இருக்கிறது, ஆவிக்குரிய உணவு இருக்கிறது. அப்போ சரீரத்துக்குரிய உணவுகளை மாத்திரம் தேடிக்கொண்டிருக்கக்கூடாது. பண ஆசை, அந்த ஆசை, இதை பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் சபைக்கே வர தேவையில்லை. ஒழுங்காக வேலைக்கு போனீங்கனாலே உங்களுக்கு சம்பளமாலும் கிடைக்கும். அந்த இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் இங்கே வருகிறபடினாலே என்னது, இந்த ஆவிக்குரிய நிலையில் இருக்கிற ஆசீர்வாதம் உங்களை உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தில் உங்களை மேன்மைப்படுத்தி கொண்டே போகும். ஆமாம் இல்லையா? ஆமாம். அதுதான் மிக முக்கியமானது. அப்போ நம்ம உள்ளும் புறமும் என்ன செய்ய வேண்டும்,
என்ன செய்ய வேண்டும்? மேற்கலையிட விடணும், கீழ் பூசணும். ஆமாவா இல்லையா? அடுத்து வாசிக்க 2 கொரிந்தியர் 4:16 வாசி அப்படியே டவுன் பண்ணிடுவோம். நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது. வெரி குட். அது நீ என்னத்தை வாசிக்கிறேன்? வாசிக்கமா? நீ தான் வாசிக்கிறேன். ஆனபடியினால நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. நாங்கள் சோர்ந்து சொல்லுங்க. நாங்க ஏன் சோர்ந்து போக மாட்டீங்க? உள்ளும் புறமும் என்ன இருக்கீங்க? மேய்ச்சலை கண்டவங்க என்ன செய்ய மாட்டாங்க? பிரச்சனை வந்தால் சோர்ந்து போக மாட்டாங்க. பிரச்சனை வரும், ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க? உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை அவங்க பயப்பட மாட்டாங்க. அவங்க அப்படியா வரட்டுமே. ஆனபடியினாலே நாங்கள் சொல்லுங்க, நாங்கள் சோர்ந்து போகிறது. இங்கேருந்து சோர்ந்து போனீங்கன்னா என்னது? எப்படி சோர்ந்து போகக்கூடாது? எப்படி போகணும் சொல்லுங்களேன். இங்கேருந்து உற்சாகமாக போகணும். ஆமாம் இல்லையா? அந்த ஒரு சும்மா இந்த ரேஷன் கடையில் கரும்பு கொடுத்தா பாருங்க என்ன ஆட்டம் ஆடிட்டு ஓடுறீங்க. ஆமாம் இல்லையா? சபைக்கு வாரீங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. மனசுக்குள்ள நீங்கள் என்னத்தெல்லாம் வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிறீங்க, ஒன்றுமே நடக்காது. அவர் செய்ய நினைப்பது தடைபடாது. அவர் செய்வார். அதுக்கு காத்திருங்க, நம்பிக்கையாருங்க. வாக்கு தத்தங்களை சொல்லி என்ன செய்யுங்க? பலப்பட்டு கொண்டே இருங்கள். ஆமாம் இல்லையா? அப்போ நமக்கு ஒரு பயம் வராது. ஆண்டவர் சொல்லுகிறார் என்னது மனைப்பிரசங்கம், அவ்வளோ டயர்ட்னஸ் அப்படி முடிச்சுட்டு வாராரு. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஆசீர்வாதம் போட்டுபடி வாராரு. அதில் ஒரு கூட்டம் இன்னும் பிரசங்கம் மட்டும் தான் பண்ணார், ஒன்றும் கொடுக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு வாராங்க. அதுதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? முதலாவது அதே அதை தாண்டா இவ்வளோன்னு சொன்னேன். இப்போ கடவுளை தேடுங்கடா, இதெல்லாம் உங்களுக்கு பின்னுக்கு வரும். அதை விட்டு என்னது நான் ஏதாச்சும் கொடுப்பேன்னு என்னைய பின்னும் மூஞ்சை பார்த்துக்கிட்டு வரீங்கன்னு சொல்லி தான் சொல்கிறேன். அதை நீ அப்படி எழுதக்கூடாதுன்னு சொல்லி தான் வேதம் அழகாக சொல்கிறது. முதலாவது தேவராஜ்யத்தை தேடுங்கள், நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்களே, அது வருமா இது வருமா, என்னது காசு வருமா, பணம் வருமா, உடுப்பு வருமா, துணி வருமானு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோமே. அதெல்லாம் என்னது? நீ கடவுளை தேடிச்சுன்னா அதெல்லாம் என்ன வரும்? அது வந்து உட்காந்துக்கணும். தானாக வீட்டுக்குள்ள வரும் பிள்ளைகளா. நம்ம கடவுளை தேடாததுனால வேலை ஒன்று வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கு, அது போக மாட்டேங்குது. இப்போ நீங்கள் கடவுளை தேடணும்னா அது என்ன செய்யும்? அதுக்காக இருக்க முடியாது. அதனால தான் சொல்ற உள்ளும் புறமும் என்ன செய்யணும்? கீழ் பூச வேண்டும். ராமேன்னு சொல்லுங்க. நம்ம அது இல்லாததுனால என்னது? அந்த ஓட்டை வழியாக வந்து என்ன செய்யுது? என்ன செய்யுது பாருங்க, இந்த எலியெல்லாம் பாருங்க, இந்த ஓட்டை வழியில் வந்து என்ன செய்யுது? இந்த சந்துக்களை போகுது, அந்த சந்துக்களை போகுது. அப்புறம் பார்த்தா உடுப்பு துணிமெல்லாம் கட்சி போட்டு போயிடுது. புரியுதா? ஸோ அதனால வாசிக்க நான் முடிச்சுட்டேன். எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தோ, உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. சொல்லுங்க வாசிங்க. எங்கள் புறம்பான மனுஷனானது புறம்பானது, இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், புறம்பானதுல நம்ம இருந்தோம். அது என்ன? அழிவுக்குரியது. ஆமேன். அதான் அங்கே சொல்லுகிறாங்க. ஒரு தாழ்ந்து உள்ளவனை சொல்ற புறமை தள்ளுபடுகிறார். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை, தாளந்துகளை பயன்படுத்தாமல் அப்படியே வந்து உட்கார்ந்துட்டு போனா அவனை தள்ளுகிறார். எங்க தள்ள சொல்றாரு? அக்கினி. எங்க உங்களை தாளந்துகளை பயன்படுத்தாம சபைக்கு நீங்க இருந்தீங்கன்னா அவன் என்னது? உங்களுக்கு என்னது? பரலோகராஜ்யம் இல்லைன்னு தானே சொல்றாரு, கொடுக்குறாரு. அமவில்லையா? 2 தாளந்து கொடுத்துருக்காரு, 5 தாளந்து. இன்னொருத்தனுக்கு 1 கொடுக்குறாரு. சரி, இவன் 1 கொடுத்தா என்ன செய்வான்? இவன் ஏதாச்சும் செஞ்சு என்ன செஞ்சிருக்கணும்? 2 சோப்பாவது வாங்கி என்ன செஞ்சுருக்கணும்? வித்து 3வது சோப்புன்னு வாங்கியிருக்கணும். ஆமாவே இல்லையா? இவன் செஞ்ச வேலையில் ஆண்டவர் கோவம் வந்தது. எதனால கோவம் வந்துச்சு? புதைச்சி வச்சது கூட பரவாயில்ல. ரொம்ப விட்டமா பொல்லாதவருங்க. அதனால அவர் பணத்தை என்ன செய்யக்கூடாது? வந்தோன்னா வாங்கி விட்ட என்ன செஞ்சாரு? அப்போ பாருங்களேன், சாதாரண உலகத்திலே அப்படின்னா ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் எவ்வளவு விசேஷித்தமான, அவனுக்கு ஏதோ ஒன்று புரிகிறதா? உன் படிப்புக்கு ஏற்ற ஏதோ ஒன்று அது நீ செஞ்சுக்கிட்டு உனக்கு வருமானம் வரும். ஆமாவே இல்லையா? இன்னைக்கு ஒருத்தர் ஃப்ளைட் ஓட்டுறான்னா அவனுக்கு 1 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 1 கோடியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் நீ உன்னுடைய உழைப்புல அதை விட மேலே கொண்டு வரணும்னு சொல்லி நீ முயற்சி செஞ்சுன்னா உனக்கு ஆண்டவர் செய்வாங்க. அதுதான் தராதர், அதுதான் தகுதி. ஏதோ ஒன்று இல்லை, அந்த அதுக்கு போனா இல்லை
உனக்கு கொஞ்சம் இருக்கிற பலத்தோடு நீ போ, அனுப்புகிறவர் நான் அல்லவா. வாசிங்களா, அதை முடிச்சுட்டேன். எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து அழிக்கணும். சொல்லுங்க சொல்ல மாட்டீங்களே. அது கொஞ்சம் ஓரமாக வச்சுக்குவோம். உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் டே பை டே, சொல்லுங்க, டே பை டே என்ன செய்யணும்? புதிதாக்கப்பட வேண்டும். ஆமாம், ஒவ்வொரு நாளைக்கு இன்றைக்குனா எப்படி இருக்கணும்? நாளைக்கு இன்னும் எப்படி இருக்கணும்? அப்படிதான் இருக்கணும். அப்படிதான் என்ன செய்யணும்? அப்படிதான் அந்த வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு என்ன சமைக்கிறது அப்படிலாம் யோசிக்காத. போய் சமையல் கட்டுக்கு போ, ஆண்டவர் உனக்கு சொல்லுவார் இது இன்னைக்கு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாவே இல்லையா? சின்ன விஷயம்தான். சமையல் கட்டலாமா ஆண்டவர் சொல்லுவார். ஆமாம், அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஏதோ ஒன்று செய்யணும். அவர் சொன்னபடி செஞ்சபடினாலே அன்றைக்கு வீட்டில் அத்தான் வந்து சாப்பிட்டு என்ன சொல்வார்? யார் வந்தது? அம்மா வந்துட்டு போனாங்களோ? அம்மாவே இல்லையா? வாசிங்களா, முடிச்சுட்டேன். உள்ளான மனுஷனானது சொல்லுங்க, நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். இந்த உள்ளான மனிதனாகிய நாமே, ஆவிக்குரிய மனிதன் என்ன செய்கிறான்? யாரை சுமந்து கொண்டிருக்கிறான்? பரிசுத்த ஆவியானவரை சுமந்து கொண்டிருக்கிறபடினாலே ஆமே. அப்போ இந்த வெளியான மனுஷனை விட உள்ளான மனுஷன் செய்கிறான், அவன் பலப்பட்டு கொண்டிருக்கிறபடினாலே இந்த ஆத்மாவுக்கும் ஆமே ஆவியிலே இருக்கிறது. ஆமே, அந்த ஒருமனப்பாடு நிமித்தம் சரீரம் என்ன செய்யும்? ஆமீன், அதை மேற்கொள்ளாது. சரீரத்தை என்னது? தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடாமின்னு சொல்லுங்க. அப்போ அந்த அதுதான் சொல்கிறது, அதுதான் சொல்கிறேன். ஆவிக்குரிய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா அது நமக்கு என்ன செய்யும்? அது நிதானித்து அறிந்து நமக்கு சொல்லும், இது செய்யக்கூடாது, இது செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆலோசனை கொடுக்கும். அல்லது ஆலோசனை கேளுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வேத வசனத்தின் மூலம், பாடல் மூலம், ஏதோ ஒரு சம்பவம், யாரோ உங்கள் வீட்டில் இருக்க ஒரு சின்ன குழந்தை மூலம் கூட ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களோட பேசுவார். அதனால கர்த்தர் இந்த கால வேளையிலே என்ன சொல்லியிருக்கிறார்? உள்ளும் புறமும் என்ன செய்யணுமா? கீழ் பூசணுமா? ஆமாவா இல்லையா? ஏன்னா இந்த காலம் எப்படி இருக்கிறது? பயங்கரமான ஒரு காலத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த உலகம் அந்நாட்கள் நோவாவின் காலத்தை போல ஒரு காலத்துக்குள்ள தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே சபையானது எவ்வளோ பரிசுத்தமாக இருக்க வேண்டுமோ அதுபோல நீயே என்ன செய்யப்பட்டிருக்கிறாய்? தேவனுடைய ஆலயமாக இருக்கிறாய். ஆகவே நீ என்னவாக இருக்கிறாய்? குப்பையின் மரத்தில் உருவாக்கப்பட்ட பேழையை போல இருக்கிறாய். குடும்பத்தை ரட்சிப்பதற்கு நீ என்னவா இருக்கிற? உத்தரவாதமாக இருக்கிறாய். ஆகவே நீங்கள் உங்கள் ஜெபம் தான் என்னது? பேழை. ஆமாவே இல்லையா? ஜெபிக்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் வந்து குடும்பமாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிற நாட்கள் வரும். ஆமீன். எல்லாம் எளிமை நின்று ஆண்டவரை நம்பி போகிறார். அவன் நல்ல கைப்பனாக இருக்கிறார். நல்ல சத்தமா நோவாவுக்கு கட்டளை கொடுத்து மரத்தினாலே ஒரு பேழையை உண்டாக்கி பேழை உண்டாக்குவது பெரிதல்ல. அந்த பேழைக்கு உள்ளும் புறமும் கீழ் பூச வேண்டும் என்று சொல்லி. ஏன்னா கீழ் பூசாவிட்டால் வருகிற ஆபத்தில் அது மூழ்கி போய்விடும். ஆகவே இந்த நாட்களில் உலகத்தில் இருக்கிற உலக காரியங்களை மூழ்கி செய்யாதபடி ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நீங்கள் பேழைக்கு ஒப்பனையாக இருக்கிறபடினால நீங்கள் உள்ளும் புறமுமாக நேச்சரை கண்டால் மாத்திரமே நாம் உலகத்தை நீங்கள் ஜெயம் இருக்க முடியும். காலங்களில் கட்டணோடு கூட பேசியிருக்கிறார். நல்ல கரங்களை பற்றி தேவன்